வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் எண்ணெய், வெங்காயம், தக்காளி 2 அடித்து வச்சுருக்கேன், மல்லி, புதினா, மல்லி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு. அப்புறம் அரைக்கிறதுக்கு தேங்காய், பட்டை, லவங்கம், சோம்பு, முந்திரி, பூ இவ்வளோ வச்சுருக்கேன். இதை அரைச்சிட்டு செய்முறை காட்டலாம். இப்போ பேன் வச்சுட்டேங்க. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் காஞ்சது வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கிட்டுங்க. இப்போ 2 நிமிஷம் வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளியை ஊற்றிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுக்கலாம். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ காளானை போட்டுடலாங்க. இல்லை இப்போ மசாலாலாம் போட்டுடலாம். ஒவ்வொன்றா மஞ்சள், உப்பு, மல்லித்தூள், மிளகாத்தூள். இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்தாச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்க தேங்காவை ஊற்றிடலாம். இந்த இடத்துல உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா 2 உப்பு போட்டுக்கலாம். ஒரு கொதி கொதிச்சா போதும், அவ்வளோதான். இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இறக்க போகிறோம். மல்லி புதினா போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். போதும், இவ்வளோ நேரம் கொதிச்சா போதும். ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக மட்டன் குழம்பு மாதிரியே இருக்கும். செய்து பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றிங்க.